புக்கை பார்த்தாலே தெரியுது பாம்பளக்குங்கிறாங்க. போய் புக்குக்கே ஒரு ஆள் பெயிண்டிங் புக் வச்சுருப்பாப்புல. நம்ம ஸ்கூல் புக்கு கூட அப்படி போட்டது கிடையாது. புக்கு தான். ஹலோ, சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டுல. சரி, வீட்டு வரைக்கும் வரியா? என்னாச்சு? இல்ல, புக்குக்குள்ள பால் பாயிண்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னா. எந்த புக்குள்ள? நீங்க தான் அதான் பாம்பளசுன்னு சொன்னீங்களே, ஒரு திருக்குறள் புக்கு. ஆமா, கோயில் எடுத்தது. அந்த திருக்குறள் பழைய புக்குக்குள்ள ஒரு சீட்டு மாதிரி இருக்கு. அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டேன். அது எதுவுமே இல்லையா? அப்ப ஒரு துண்டு சீட்டு இருக்கே உள்ள, அதுல நம்பர் பொருள் வேற புக்குல பாத்துட்டு இருக்காரா? டேய், நீங்க கொடுத்த அதே பாம்பளசு அந்த புக்கு, அந்த புக்கு தான் 467ன்னு போட்டிருக்கு. 467. ஆமா, சரி, அதே இடத்துல தான் எடுத்த இடத்துல வைக்கிறேன். வந்து டக்குன்னு வா பாரு. இந்த வாரம் இல்லடா, என்ன ஏதோ பாரு. நான் தான் இருக்குல்ல, ஒருவேளை சுத்தி சீட்டா இருக்குன்றத பார்க்காம இருப்பாங்க. குரலா இருக்க மாதிரி 467 குரலா திருக்குறள் வீட்டுல அதுக்கு எங்கடா சம்பந்தம் இருக்கு? அப்படி பார்த்தா 467ங்கிற இருக்குது. எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன செய்யறது? எப்படியே போன் போட்டு பார்த்தாலே தெரியுதுடா, பழைய புக்கு 467. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதன் விளைவுகளை நன்றாக சிந்தித்து முடிவு செய்து செய்ய வேண்டும். முடிவு செய்த பிறகு அதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க கூடாது. அது என்ன செய்வோம்? இது என்னன்னா, செய்வதற்கு நான் உன்கிட்ட கேட்டது ஒரு லெக்க சீட்டு. நீ 467 திருக்குறள் சொல்லிட்டு வாட்சி போட்டு போய்க்கிங்க. நீ என்ன சொல்ல வரனே புரியல. தண்ணியை குடிச்சிட்டு வரேன். அந்த மேப்ல எழுத்துருந்துச்சு பாத்தியா? மேப்ல எழுத்துருந்துச்சு பாத்தியா? அந்த அந்த எழுத்து ஒரே மாதிரி மாத்திராங்க. அப்படின்னா செத்து போன புதுசா இருக்கும். அது நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறது என்னன்னா, பழசா இருக்கா?
புதுசா இருக்கா? ஃபர்ஸ்ட் மலை கோயில் அங்க ஒரு கிடைச்சு. ம். ரெண்டாவது அழகு கோயில் ம். அங்க அடுத்தது கிடைச்சு. ம். கோயில் பார்க்கும்போது பூசாரியா இருக்குமோ? ஏன்னா நான் இப்ப சும்மா பேச்சு சொன்ன நீயே கன்ஃபார்ம் பண்ணிருக்க. கரெக்ட் தான்டா, பூசாரி வேலை பார்த்துக்கலாம் அவரோட. பூசாரி எதுக்குடா இப்படி வேலை பார்க்க போறாரு? ஆமா, நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த பூசாரிக்கு எழுத படிக்கவே தெரியாம. டேய் அவர் சின்ன வயசுல இருந்து கோயில் இருந்து அது வாழ்ந்தவங்க. அப்படின்னு அந்த கோயில் வந்து ஏன் நப்புறது ஒரு அலங்காரம் இருக்குங்களா? எதுவுமே இல்லையா அந்த? அதத்தான் சொன்னேன்ல, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் தாண்டா. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனதுன்னு தெரியல. ஒண்ணு இல்ல. டேய் பூசாரி எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? ஏன்னா பூசாரியோட நம்ம தோட்டம் இருக்குல்ல, நம்ம தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம். அவன் தோட்டத்துல தாண்டா இருந்தாரு, அவர் தனி வீடு தான் இருந்தாரு. ஆனா பூசாரி வீடு அப்படி அது பூரா ரொம்ப பாழடைஞ்சு சொன்னாங்க. பாழடைஞ்சிருக்க மாதிரி. ஆமா, அவர் போய் 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரும் தோட்டத்துக்குள்ள போகவும் கிடையாது, வரவும் கிடையாது. நம்ம காலைல போனா யாரை பாத்துருவாங்க, மதியம் போல போவாங்க. மதியானம் போனாலும் அங்க ஆள் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பாத்துக்கலாம்டா, ஏதாவது சொல்லி சமாளிச்சு போய்க்கலாம்டா. வழி உண்டு. அவர் பாதை 2 இருக்கு. ஒரு ஓடை இருக்கு, அந்த ஓடை வழி போனோம்னா ஒரு ஓடை கிராஸ் பண்ணி அவர் தோப்புக்குள்ள ஏறுவோம். அந்த பாதை யாருக்கு போக கூடாது. பாதை வந்து அவங்க பயப்படுற மாதிரி வந்து அந்த பாதை யாருக்கு போக கூடாது. அந்த பாதை நம்ம போறோம். யாரு இருக்கிறது பால்லாத பாதை. ஊருக்கு நீ என்னைக்கு போற? நாளைக்கு. அப்ப பேசாம கிளம்புடா ஊருக்கு. நாளைக்கு 8 மணிக்கு அந்த பஸ். நைட் 8 மணியா? அது வரைக்கும் முடிவு வந்துட்ட. இப்ப கண்டுபிடிக்காம போக மாட்டோம். சரி, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்ப்போம். பார்த்து கண்டுபிடி படம் எடுத்து போடுறோம். டேய் எனக்கு இவ்வளவு ஸ்கிரிப்ட் இவ்வளவு கிடைச்சிருக்கேன் தெரியல. இதை வச்சே படம் எடுத்து மிச்ச கதையை கற்பனை பண்ணி போடுறா. எதுக்கடா தோண்டி தோண்டி உள்ள போற? ஃபுல்லா போட்டா போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. வில்லேஜ் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி பேசுறத பார்த்தா சிரிப்பு வேண்டா வருது. ஏன்டா ரிஸ்க் ரொம்ப இருக்கிறோம்டா. ரிஸ்க் எடுக்காம இப்பதான் ஜெயிக்கணும் லைஃப்ல. கதை நிறைய எவ்வளவோ கதை இருக்கு. இப்ப ட்ரெண்டுக்கெல்லாம் அந்த நம்ம நிறைய யூடியூப் சேனல்ல காமெடி வீடியோ போடுறாங்க. அப்படி ஏதாவது ஒரு காமெடி வீடியோ, அதாவது ஒரு காமெடி வீடியோ இருக்கணும். ஆனா அது வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்ற மாதிரி இது. அதை விட்டு பேய் படம், இதை பார்த்தா பேய் படம் மாதிரி கூட தெரியல, ஏதோ மிஸ்டிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கு. சரி, படம் பேர் என்ன வைக்க போற? சூஸ் பண்ணிக்கா. இந்த மிஸ்ட்ரி வில்லேஜ். சரி, டேய் நம்ம நாளைக்கு இந்த பூசைக்கு போறோம் கன்ஃபார்ம். சரி, நான் உன் ஃப்ரெண்டு வரானா? கோயிலுக்கு வந்தான் பாடுறா. அவன் தான் வரான். சஞ்சய் இப்ப எங்க தங்கிருக்கான்? வீட்டுல இருக்கான். சஞ்சய் பையா கூட போயிட்டாங்க. ஆமா, அவன் என்ன ஒரு நாள் போயிட்டான். சஞ்சய் ஆளை பார்க்க போயிட்டான். நீ நானும் பையா சரி கால் பண்ணி 3 பேரும் இருக்கோம். 3 பேர் பாத்துது. சரி, அங்க போயிட்டு வரணும். நீ வேணாம்னு சொன்னா விடவா போற? அந்த பாதையா இருடா, இது சொன்னாங்க. பயமா இருக்குடா. ரொம்ப பயமா இருக்குடா. பாப்பண்டா. என்னடா அவன் பாக்காதா? அவன் பாக்காதான்டா. இதுக்கப்புறம் இது எதுக்கு ஆக்காத மாதிரி பண்ணிருக்கா நீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் வீட்டுக்கு போற மச்சுக்க இவர்கிட்ட போய் கேட்கலாம். சரியா? என்ன நடந்துச்சு, இதுக்கு நம்ம ஊருக்கும் என்ன சம்பந்தம், இங்க இருக்கிற பிரச்சனை எதுக்கு அங்க போச்சுங்கிறத எப்படி நம்ம அவர்கிட்ட கான்டாக்ட் பண்றது? நம்ம நீ சொல்றது சரிதான். நான் போய் ஊருக்கு விசாரிச்சு பார்த்தேன். இந்த பூசாரி வந்து 2 வருஷம் முன்னாடி இறந்துருக்காரு. அவர் இறந்தது கூட ஊர்ல யாரும் சொல்லல. அதைத்தாண்ட நான் சொல்றேன், இதெல்லாம் எப்படிடா அவர்கிட்ட கேட்ப? நம்ம போறதா அவர் இடத்துக்கு தான் போறோம். அவரு ஆனா உயிரோடு இல்லையே. அவர் வீடுடா, அவர் வீட்டுலதான் கிடைக்கும். நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்ல. அவர் வீடே இடிஞ்சிருக்குண்டா. போய் பாப்பா வீடு எப்படி இருக்குடா. அதெல்லாம் சொன்னா சும்மாவே எல்லாமே பயமா இருக்குடா. இப்ப ரொம்ப பயமா இருக்குடா. பாத்துக்கலாம்டா, வாடா. உங்க அம்மா அப்பே சொல்லிச்சு. இந்த பூசாரி இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? அது 2 வருஷம் மச்சான். இறந்த பூசாரியே ஊருக்கு கொண்டு வரல. அந்த ஊருக்குள்ளேயே அவர் இல்ல மச்சான். ஊரோட ஓடி போயிட்டு சொல்லிட்டேன் மச்சான். இருந்ததுக்கான அடையாளமே இல்லையா? இதுவும் இல்ல. இறந்ததுக்கு ஒரு அடையாளம் கூட இல்ல. இன்னும் இல்ல. எப்படி இறந்தா தெரியல. இருக்கா? அவன் வீடுங்க தான் சொன்னாங்க. இத பத்தி எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு.
அவர் ஓடி போயிட்டாருன்னு ஒரு கதை தான் வந்திருக்கே தவிர அவர் இறந்தது யாருக்கும் தெரியல. கேட்டா வெளியே ஏதோ கோயில் ஆசிரமத்துல இருந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றது உண்மையா ஊர்க்காரங்க சொல்றது உண்மையான்னு தெரியல. இப்ப நம்ம போய் பார்த்தாச்சும் தெரியும் போது வீட்டுக்குள்ள கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்ல இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம். ஏதாவது கிடைக்கும்டா, நம்பி போகும்டா. சரி கிடைக்குதுன்னு வச்சுக்க, அடுத்து என்ன பிளான்? அடுத்து ஏதாச்சும் நமக்கு தேவை நம்ம ஊரோட மர்மம், அதை எப்படியே கண்டுபிடிச்சே ஆகணும். நீ படம் எடுத்து பாஸ் பண்ணி ஜெயிக்கின்றதுக்காண்டி எங்க உயிர் ஏன்டா அப்படி இது பண்ற? நம்ம ஊர் எப்படி இருக்கிறாரா? அப்ப ஏதாவது பண்ணா நம்ம அதுக்குன்னு நம்ம உயிரை பலி கொடுக்கறதா? அவங்க ஒரு இது கூட ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்கடா எவனா. நம்ம ஊர் மச்சான், நம்ம தான் பார்த்து ஆகணும். இத பத்தி உன் முடிவு எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊருக்காரங்களுக்கு நீதான் காப்பாத்தணுங்கிற. ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் கூட நம்மளை பார்க்க மாட்டேன். மொத்தமா போய் நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனை சிக்க போறோம். ஏய், இப்ப இருக்கீங்களா விட்றா, அவங்க கடந்து போறாங்க. வர சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க? எத்தனை வருஷமா அந்த ஊரை பார்த்து பயப்படுறாங்க. நம்ம இல்லையா போனோம். ஏய், அப்படி இருந்தா எப்படா இதை கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம் உயிரோட. ஏய், நம்ம இது போய் கூட அவங்களை காப்பாத்தலாம். அப்படி என்ன தெரிஞ்சு உண்மையை வச்சுட்டு ஏன் பயப்படுற? நீங்க எப்படி போறோம்? ஆளு இதுக்கு என்ன சொல்ற? நீ சொல்றது சரிதான்டா சித்தி. நம்ம தான் இந்த ஊரை காப்பாத்தணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான்டா. இப்ப நம்ம படம் எடுக்கிறோமால ஊர்ல இருக்கிறத கொண்டு வரமா? இவன் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லட்டுமா? உன்கிட்ட ஆண்டி வீட்டுல இறங்கும் போது உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட ஒண்ணு காமிச்சானா போட்டு? நீங்க ஒரு காலேஜ்ல தானே இருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் தானே மாறி இருக்கீங்க. அங்க ஒரு சேனல்ல ஏதோ ஷார்ட் பிலிமுக்கு பரிசு கொடுக்கறதா சொன்னீங்கல்ல, அத வச்சுக்கிட்டு தான் உன் ஃப்ரெண்டு இந்த ஆட்டம் ஆடுறான். இவனுக்கு ஒரு விருப்பம். அதனாலதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம முடிஞ்ச எஃபோர்ட்ட போலாம்டா. ஆனா இவன் சும்மா சொன்னா இருக்குண்டு, அதனால இது சொல்லல. ஆனா இவ்வளவு டீப்பா போக முடியாது, யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்ப நம்ம படத்தையும் தாண்டி உள்ள என்ன இருக்குங்கிறதே இப்ப உனக்கு முக்கியமா போச்சு. இந்த 2 நாளாவே ரொம்ப பைத்தியமா அலையிறான். இந்த பிரச்சனையில இருக்கு. நம்ம இந்த ஷார்ட் பிலிம்கான ஸ்டோரி இதை வச்சு நம்ம எழுதி நம்ம பண்ணலாம், சரியா? அதனால இது கம்மி ஒரு இதே இருக்காது. இவன் சொல்றது என்னன்னா, நம்ம இதனால இந்த பிலிம் காம்படிஷன்ல வின் பண்ணலாம், ஊர்ல இருக்கிறது மீட்டு வரலாம் இவன் சொல்றான். அவ்வளவுதான், ஊரையும் நம்ம காப்பாத்துற மாதிரி ஆச்சு, நம்ம இதுல நம்ம ஜெயிச்ச மாதிரி ஆச்சு, சரியா? புரியுதா? இந்த பிலிம் காம்படிஷன்ல ஏண்டா அவ்வளவு பெரிய மலை, இந்த ஊரே பார்த்து நடுங்குற மலை, அதை நம்ம ஏறிட்டோம். நீ இந்த அம்மா பிட்டு பேப்பரை பார்த்து பயப்படுறியாடா? இது பயம் இல்ல. பயம் இல்லைன்னா இப்படியே சொல்லி வீட்டுல வளர்த்துட்டாங்கடா. தமிழ்ல இப்படி நம்ம பேர் சொன்னா அவ்வளவுதான் போச்சு. என்னதான் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன மச்சான்? எனக்கு ஓகே, நம்ம வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் எப்பயாருமே கண்டுபிடிச்சு ஆகுறோம். என்ன ஐடா? ஏன்டா பாக்குற? பயமா இருக்கா? டேய், கூட வந்தா சரித்தேன், வாங்க பாத்துக்குருவோம். வரோம். உசுரா போச்சு வாங்க. உண்மையா இருக்குமோ? ஏண்டா இந்த பக்கம் இருந்து வந்தப்ப ரொம்ப கொடூரமா பாதை ஒரு விகாரமா இருந்துச்சு. இதனக்குள்ள வந்து பார்த்தா நல்லா தாடா இருக்கு இந்த ஏரியா. இதுக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன். சொன்னது தென்னந்தோப்புனாங்க, இப்ப பாருங்க இதுக்குள்ள வீடு இருக்கு. பயந்துகிட்டு இருந்தேன். அழகுலதான் ஆபத்து இருக்கு.
அதான் சும்மாடா இங்க ஏன்டா அந்த அக்கா வேற சொல்லிட்டு போனதை பார்த்தா அப்படிலாம் இருக்காது. எப்பா எனக்கு அதை பார்த்தா அதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய லெவல்ல ஹாலிவுட் படம் மாதிரி நினைக்கிறப்பா. எனக்குலாம் வேணாமப்பா. இறங்கிட்டான் பானடி அவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்த அறிக்கை தோப்பு போக மாட்டோமா? வாங்கடா பாதி கடல் தாண்டியாச்சு. வாங்க பார்த்துக்குவோம். எனக்கும் தைரி வந்து இறங்கியாச்சு. பையா வந்து போயிட்டாங்க. பையன் எப்படியாடா போன் பண்ணவே இல்லை. அவன் நம்பர் வந்து ஊருக்கு வந்துருக்கான். பார்க்கணும்னா பையா தஞ்சை போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க அவங்க. சொல்ல சொன்னாங்க நீ அது மூலம் இந்த கோயிலுக்கு நம்ம அலைஞ்சு வர மறந்துட்டாங்க. நேற்றுதான் போனாங்க வேண்டாம். இந்த பாதை நல்லாத்தான் இருக்கு. இப்ப வேற என்ன பாதை தேட போறீங்க? நீ போய் பாத்துட்டு கூப்பிடு. என்கிட்ட எதுவும் வேற எதுவும் பாதை இருக்கான்னு பாக்குறேன். ஏய் இதுதானா தோப்புக்கு போற பாதை? ஏய் வாங்கடா. ஓடி வந்துட்டேன் போடுறோம். ஏய் நீங்க சொன்ன வீடுடா. நீங்க சொன்ன வீடுடா. ஏய் புடிச்சாடா. ஏய் எங்க அம்மா சத்தியமாடா நீ சொன்ன வீடுடா. ஏய் மேல போய் பாப்படா டேய். நீ பேக்கி போடுறோம். ஏய் இது வீடு கிடையாது கொட்டா. பாம் பலத்தா இருக்குடா. இதுவும் இருக்குமோ? இதுதான் அந்த வீடோ? இதண்டா சொன்ன வீடு. இப்படி மேகமூட்டமா இருக்கு. climate எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாடா பாத்துக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்க? எங்க போனாலும் 3 பேர் மொத்தமாவே போகண்டா. எல்லா இடத்துக்கு எப்படிடா ஒண்ணா போறீங்க? 3 பேர் தான் வருவோம். பயமா இருக்குடா டேய். உள்ள வேணாம்டா. நல்லா சொல்லு தல பிரச்சனை. டேய் சத்தியா டேய் வேணாம். ஒரு ஆளா போயிட்டு இருந்தோம். டேய் சொன்னா கேளுடா. என்னடா உனக்கு கிடைக்க போகுது? கிடைக்க போகுது கணக்கா இருக்கு. அவ தங்க வந்து நிறைய மாற்ற மாதிரிடா. அவர் வந்து சாதாரண கூட்டாளியா தான் இருந்தாரு. ஏய் நேரா நட்பா பூசாரி வீடு. தெரியுடா. அவரு இங்க வச்சு உரலுக்கு தான்டா இருக்கு. அது என்ன எடுத்த இடத்துல வேற ஒண்ணுமே இல்லையடா. இருக்குண்டா. வேற ஒண்ணும் இல்லடா. எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டா. என்னதுடா? டேய் அத அவர் மாட்டுக்கு யூஸ் பண்ணதா மெடிசனா இருக்கும். ஏய் எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கா. டேய் அது மருந்து பாருடா. உனக்கு எது கிடைச்சா? ஒன்னே ஒண்ணு கிடைச்சு குரலு கல்லு அவர் யூஸ் பண்ணாதான் இருக்கும். பாத்தீங்களா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. மண்ணுதான் கிடக்கு. டேய் ஏதோ குழி மாதிரி இருக்கு பாருடா. யாரோ யூஸ் பண்றாங்க போடுற அந்த பிளேஸ். அப்ப பார்த்தாலே பச்சையா அங்க குடிக்கிறவங்க தான் வருவாங்க. சரக்கு போறவங்க என்ன வரலாம்டா. மத்தபடி வேற எதுவும் கிடைக்குமா? டேய் வந்தது டைம் வேஸ்டா. வாங்கடா. அதே பாலு இது அவர் வீடு கிடையாது பாலு. இது அவர் கொட்டம். அங்க அப்படியே இங்கே வாழ்ந்துகிட்டாரு. டேய் கரண்ட் எது இருக்கும் இந்த காலத்துல? லயனே கம்பியா ஒரு வயர் நீ கண்டுபிடிச்ச அந்த இடத்துல. பீஸ் கட்டிங்க. பீஸ் கட்டியா? பீஸ் கட்டலாம்டா. பாரு பீஸ் போறதுட்டேன். அது எப்படிங்க வந்துச்சு? லைனே இல்ல. எங்க போற பீஸ்? டேய் வேணாண்டா சுத்திவேலே வேணாண்டா.
ஏய் என்னடா ஏய் ஏய் என்னடா சத்தம் கேக்குது அப்படியே இங்க யாரும் தேடாத இந்த பாறைய நீங்க தேடி வந்துட்டீங்க. எத்தனை வருஷமா அந்த எழுத்துக்கு யாரும் வரல தெரியுமா? ஆனா ஆனா நீங்க மட்டும் வந்துட்டீங்க. நீங்க வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க. கடைசியில இங்கேயே வந்துட்டீங்களா? உங்க பின்னாடிதான் நான் இருக்கேன். திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தீங்களா ஓடிருங்க ஓடுங்க. ஏய் ஏடா சத்தம் இது இல்ல கால முள்ளு குத்திச்சுடா. முள்ளு குத்துச்சு இது குத்துச்சு. ஏதோ ஒரு ஆயிரம் தப்பிச்சிட்டோம்டா. தப்பிக்கும் போது ஒரு தேங்காய் கிடைச்சிச்சு. சிறுப்ப கல் அடிப்பேன் நான். ஏய் இவ்வளவு எதிரையும் தேங்காய் ஏத்திட்டு வரியாடா? இப்ப நல்ல காய் பாது. நல்ல காயா? அங்க இருந்து எடுத்துட்டு வரல இல்ல போட்டு வந்துட்டோம். தேங்காய் வந்து டேய் என்னடா என்னடா ஏன்டா எடுத்துட்டு வந்த? இது ஏன்டா தூக்கிட்டு வந்த? கிடைக்கும்டா. ஏய் யாரா நீ வேற ஏற்கனவே உயிர் பயத்துல இத வேற தூக்கிட்டு வந்திருக்கப்ப. இது எடுத்ததுனாடா அவ்வளவு பெரிய சவுண்ட். என்ன எனக்கு கையெல்லாம் நடுக்குதுடா. பென்றே வரது கிடைக்கும்டா கண்டிப்பா. ஏய் இதுக்கு முன்னாடி யாரோ இதை எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுல. இப்ப கண்டிப்பா காணாம போயிருப்பேன் அதுல. எனக்கு அந்த தேங்காய் கூட வேணாம்டா. வாங்கடா போயிரும்டா. போங்க நான் போய் பாக்குறேன். போட்டு வாடா டேய். சொன்னா கேளுடா. யாரா நான் போய் பாக்குறேன்டா. டேய் சொன்னா சரி கேட்டா டேய். டேய் நான் போய் பாக்குறேன்டா. உருறானே டேய் உனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்காப்பா. லே இது பண்ணி நான் போறேன்டா. இதை பண்ணிட்டான். டேய் அவனை கூப்பிடா போறான்டா. டேய் டேய் சத்தி டேய் நின்றா நானும் வரேன்டா. டேய் வாடா டேய். டேய் வாடா ஏற்கே சவுண்ட் வேற பயங்கரமா இருக்குடா. ஆக்ஷன். மீன் பாலுங்க அப்படி பிரேம டேய் வரா ஓடியா பாத்து. நீ ரைட் ஹேண்ட் தூக்குற. நீ ரைட் ஹேண்ட் தூக்கு அவன ரைட் ஹேண்ட் தூக்குவான். பாங் चला जाना मुझसे चलना है. எங்க கவுதம பாருங்க எங்க ஆக்டிங் ஆக்சிடென்ட் போடா போடா. நீ வேணாம்டா விஜய் நில்றா. டேய் மொத்தமா போய் நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனை சிக்க போறோம். டேய் நம்ம ஊருக்காரி இப்ப இருக்குன்னு விடுறா. டேய் நம்ம ஊருக்காரில விடுறா.
வர சின்ன பிள்ளைகளா போனா சின்ன பசங்க சின்ன பிள்ளைலாம் டேய் இவங்க இப்ப இருக்கீங்களா விட்றா இந்த வர சின்ன நம்ம தம்பியை பாப்பா என்னடா பண்ணுவாங்க அவங்களாம் நம்ம ஊரை மாத்தாண்டா மாறுவாங்க டேய் இப்ப இருக்கீங்களா விட்றா அவங்க கடந்து போறாங்க வர ஆளு இதுக்கு என்ன சொல்றேன் பயப்படுவாங்க மலை மேல ஏறுறதுக்கு நம்ம பார்த்து வந்துட்டோம் தைரியமா கோயிலுக்கு போன சொன்னே அங்கேயும் பார்த்து தைரியமா எல்லாத்தையும் இந்த மலை மேலே மேப் அடிச்சு அதை வச்சு தான் அந்த புக்கு வந்துட்டோம் புக்கில் பிட்டி பேப்பர் மாதிரி பேப்பர் இருக்கு அதை வச்சு தான் நினைக்க போகிறோம் ஃப்ரேம் வைக்கலன்னு வச்சுக்க அதை ரெடி பண்ணு மிஸ்ட்ரி வில்லேஜ் இந்த ப்ளூபர்ஸ் போட்டுக்கிறாரு ஃப்ரான்ஸ் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு தெரியல இன்னும் புரியாது சரி கதை சொல்லுவா 2 பேர் ஓரமா போய் பார்த்து கேமராமேன் வச்சு வாங்கிறியா டேய் டேய் அவனை கூப்பிடா போறான்டா டேய் சச்சி டேய் நின்றா நானும் வரேன்டா டேய் வாடா டேய் வாடா ஏகே சவுண்ட் வேற பயங்கர கனவு காணும் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது. அதை உலகம் பார்க்கும் வரை முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் வாய்ப்பை உருவாக்கு. பணம் இல்லாமல் படம் எடுக்கலாம், ஆனால் கனவில்லாமல் ஒரு படைப்பாளியாக முடியாது. இன்று கேமராவை தூக்கும் இளைஞன் நாளை ஒரு தலைமுறையின் கனவை சொல்லலாம். கனவு காணுங்கள், படையுங்கள், உங்கள் கதையை நீங்களே சொல்லுங்கள்.